சார் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதில் நல்லா பாருங்கள் கன்சிடர் த ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா கன்சிடர் த ஃபங்க்ஷன்னா இந்த செயல் எவ்வாறாக இருக்கிறது ஒய் அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு எப்படி இருக்குது எக்ஸ் டூவாக இருக்கிறது அது ஈல்டு வந்து ஒய் எக்ஸ் மாற மாற ஒய் மாறுகிறது இப்போ எக்ஸுக்கு ரெண்டுன்னா 2 to the power 4 எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ரைட்டா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுன்றது அந்த எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மாறிச்சுன்னா ஒய் மாறும் ரைட்டா அதாவது எக்ஸ்னது இண்டிபெண்ட் ஒய்ன்றது என்னது டிபெண்ட் அப்போது எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இதான் மீனிங் ரைட்டா அப்போ எக்ஸ் வந்து என்ன ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ எக்ஸ் என்ன 2 கொடுத்தேன்னா என்னது 2 to the power 2 4 ஆச்சா 4க்கு தான் ஒய்க்கு வேல்யூ அப்போது இது எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 3 9 தான் எக்ஸ் வேல்யூ அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ நீ கொடுக்குறியோ அந்த வேல்யூ தான் ஒய்க்கு வரும் ரைட்டா அதை என்ன சொல்கிறான்னு பார்த்துங்க அதாவது கேல்குலேட் த டெரிவேட்டிவ்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் லிமிட் கான்செப்டை பயன்படுத்தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் மாற மாற ஒய் எவ்வாறாக மாறுகிறது என்ற டெரிவேட்டிவை நீ கண்டுபிடின்றான் வித்து கான்செப்ட் ஆஃப் என்ன கான்செப்ட்டு அப்படின்னு பார்த்தா வித் கான்செப்ட் என்னது லிமிட் என்னது அந்த டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ என்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி அதை நீ இந்த டெரிவேட்டிவ் கண்டுபிடி அது எந்த இடத்துல அப்படின்னா அட் த பாயிண்ட் ஆஃப் 2 எந்த இடத்துல அட் த பாயிண்ட் ஆஃப் 2ன்றான் அப்போ இது உங்கள் கொஸ்டினே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை நான் கிராஃபிக் வரைஞ்சி காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ் இது வந்து இஜெட் ஆக்சிஸ் ரைட்டா இப்போ நல்லா கவனிங்க அவன் என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு பாயிண்ட் கொடுத்து 0 எக்ஸ் ஆக்சில் 0 இது 1 இது 2 இது 3ன்னு வச்சுக்கிடுவான் ஒய் ஆக்சிஸில் இது 0 1 இது 2 இது 3 சரியா இப்போ அந்த கர்வ் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் இது இப்படி இருக்கும்போது 2வது நம்பர் எக்ஸ் ஆக்சில் 2 ரைட்டா இந்த 2ன்னா ரெண்டுன்றது தான் இது ரைட்டா இப்போ எக்ஸ் என்ன ஃபார்முலா அதோன்னா சுலோப் ஃபார்முலா என்னது சுலோப் சீக்கல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x2 இதுதான் சுலோபோட ஃபார்முலா x2 மைனஸ் x1 ஒரு சுலோபு ஒரு கருவோட சுலோபு டேண்டன்ட்டோட சுலோபு கண்டுபிடிக்கணும்னா x2 மைனஸ் x1 பை y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 இதுதான் சுலோபு அப்போது இங்கே பாருங்கள் ஒரு கர்வ் இப்படி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அதாவது எக்ஸ் கூட ஒய் கூடிக்கிட்டு இருக்கும் இது தானே மீனிங்கு அப்போ இதில் அவன் என்ன சொல்கிறான் 2ஆம் நம்பர் பாயிண்ட் இந்த இதுதான் 2ல் நீ எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஏற்கனவே 2 to 3 பார்க்கணும் அப்போ நான் 2 இது இருக்கு இல்லையா 2 அப்போ 3னா இது 3 ரைட்டா அப்போது இதனோட வேல்யூ என்னது இது என்னது இது x1 அதாவது 2 தான் எக்ஸ் அப்போ இதனோட வேல்யூ என்ன டிஃபரன்ஸ் 1 அதானே இங்கே பாருங்க இப்போ இதனை இங்கேருந்து 2 இங்கேருந்து 3 அப்போ x2 இது x1 இது x2 அப்போ x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு 1 ரைட்டா இந்த தான் டெல்டா எக்ஸ் ரைட்டா இப்போ டெல்டா ஒய் என்னது இங்கே பாருங்கள் டெல்டா ஒய் என்னது இங்கே இருக்கு இல்லையா 2லேருந்து 3 ரைட்டா இது 3 ரைட்டா அப்போ டெல்டா ஒய் இது 3 இது 2 இது அப்படி தான் 1லேருந்து 2 3 டெல்டா ஒய் என்னது 3லேருந்து 2 கழிக்கணும் இங்கேருந்து 2 இந்த இடத்த தானே பார்க்கணும் நம்ம இந்த வேரியேஷன் தானே பார்க்கணும் இந்த இதுக்கும் வேரியேஷன் தான் பார்க்கணும் ரைட்டா அப்போ என்னது 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 இது என்ன டெல்டா ஒய் ரைட்டா அப்போ ஒய் மைனஸ் 2 இது y2 இது y1 அப்போ y2 மைனஸ் y1 அது டிவைடட் பை x2 இது x1 அப்போ இது என்னது ஈக்குவல் டு சுலோப் அது வந்து சுலோப்னு சொல்லுவாங்க இந்த கர்வோட சுலோப் இது அவன் எந்த இடத்துல பார்க்க சொல்கிறான் 2ஆம் நம்பர் இடத்துல பார்க்க சொல்லியிருக்கான் ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான் டெல்டா எக்ஸ் இதுதான் டெல்டா எக்ஸ் இந்த இது மாற்றம் தானே மாற்றம் தான் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னா இந்த டெல்டா எக்ஸ் ஆனது இப்படியே குறியிட்டு வந்து இந்த 0 கிட்ட வந்து இருக்கணும் 2 கிட்ட வந்து இருக்கணும் அப்போ 2 கிட்ட வந்து இருக்கணும்னா 2 ஆகக்கூடாது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0னா இந்த வேறுபாடு இருக்குல்ல இந்த 2க்கு மைனஸ் அதாவது 3 மைனஸ் 2 x2 மைனஸ் x1 வந்து டென்ஸ் டு 0 இருக்க முடியாது 0.00001 இருக்கலாம் சம்திங் இருக்கலாம் ஆனால் டென்ஸ் டு 0ன்னா உனக்கு டெரிவேட்டிவ் ஆகாது பியூர் 0னா டெரிவேட்டிவே பண்ண முடியாது டெரிவேஷனே ஒர்க் ஆகாது ஆனால் நியர் டு 0 அப்படின்னா 0.00001 அப்படி சம்திங் வேல்யூ இருக்குது ரைட்டா ஆனால் அது வந்து நெக்லிஜிபிள் வேல்யூ நாட் 0 ரைட்டா அதான் டென்ஸ் டு 0 நெருக்கி போயிடுச்சுன்னு சொல்கிறான்
அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல எனக்கு டெரிவேட்டிவ் பண்ணி காமின்றான். எப்படின்னு பார்ப்போம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. த ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி அவன் கொடுத்துட்டான். ஒய் ஈக்குவல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் மாற மாற ஒய் மாறிட்டுருக்கோம். எக்ஸ் இஸ் இண்டிபெண்ட், ஒய் இஸ் டிபெண்ட். எக்ஸ் மாறிச்சுன்னா ஒய் மாறும், டிபெண்ட். அப்போ கால்குலேட் நீ கணக்கிடுக த டெரிவேட்டிவ் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் எப்படி மாறுகிறது? எக்ஸை பொறுத்து மாறுகிறது. அதான் டிஒய் பை டிஎக்ஸ் யூஸிங் த கன்செப்ட் ஆஃப் என்ன கன்செப்ட்டு? கன்செப்ட் ஆஃப் லிமிட். நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம் இல்லையா, லிமிட் கன்செப்ட். டிஒய் பை டிஎக்ஸ் சச் தட் எப்படி பார்த்தோம்? டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் என்று சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். அப்போ ஒய் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ், ஒய் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ். இதான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம். அப்போ இது எப்படின்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள், சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கான்? லேட்டஸ்ட் டேக் 2 பாயிண்ட்ஸ். நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். எப்படி அவன் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸு தான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் ஒய் வேல்யூ சொல்லு அப்படின்றான். இந்த கிராஃபில் என்ன சொல்கிறா? ஒய் எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த பாருங்கள் நான் திரும்பி போட்டு காமிக்கிறேன். இதுதான் கிராஃப். ஒய் இது எக்ஸு, இது 0 1 2 3 1 2 3. இப்போ அந்த கர்வு இப்படி போகுது. அப்போது 2ன்ற பாயிண்டில் ஒய் வேல்யூ என்னடான்னு கேட்குறான். ஆனால் கண்டிஷன் என்னது? டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. டெல்டா எக்ஸ் என்னது? 2லேருந்து 3 வரைக்கும் தான் டெல்டா எக்ஸு. இந்த கர்வு இப்படி போகுது. அது இந்த 3 வந்து சுருக்கி 2 கொண்டு வரணும். ஆனால் கண்டிஷன் என்ன? இதோட வேரியேஷன் என்னது? x2 மைனஸ் x1. x2 மைனஸ் x1, x2 வந்து 3, x1 என்னது 2. அப்போ 3 மைனஸ் 2 1. டெல்டா வேரியேஷன் எவ்வளவு? 1 இருக்குது. ஆனால் அந்த 1 வந்து 0.0001 கொண்டு வந்து, அது டென்ஸ் டு ஜீரோ அதை நெருக்கி கொண்டு வந்துடணும்னு சொல்கிறான். அப்போ நெருக்கி கொண்டு வந்து 2 தானே. 2க்கு 2.00001 2 1 தான். ரைட்டா? இதுதான் அந்த மீனிங். அப்போ இந்த இடத்துல 2 இடத்துல இந்த 4 என்னவா, இந்த இடத்துல என்னவா இருக்கும்? என்னது? ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதான் டிஒய். ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதை பார்ப்போம் இருங்க. இப்போ பாருங்கள், இது என்ன சொல்ல? லெட்டஸ் டேக் த 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ x1 என்னது? 2. x1 2. அப்படி x2 என்னது? 1 2க்கு அடுத்து 3 தானே. x2 3. நான் இப்போ தானே போட்டு காமிச்சேன். திரும்பி போட்டு தான் காமிக்கிறேன். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ். 0 1 2 இது 3. 0 1 2 3 ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன சொல்கிறான்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டான். இப்போ 2 x1 இஸ் 2. x1 இஸ் 2ன்னா இந்த கர்வ் இப்படி போகுது. அப்போ x2 இஸ் 3 தானே. x1 இஸ் 2னா x2 இஸ் 3. ரைட்டா? இதுதான் x2. ஏன்னா இதுலேருந்து x1. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் x2. சரியா? x1 இதுலேருந்து 2. அப்போ இந்த x2 மைனஸ் x1 தானே ஸ்லோப்பில் வருது. y2 மைனஸ் y1. y2 மைனஸ் y1 என்னது? இங்கே இதுதான் ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பில் இந்த இடத்துல தான் நம்ம கண்டுபிடிக்கும் டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடம் போகிற டெல்டா எக்ஸ். எக்ஸில் உள்ள மாறுபாடு. ரைட்டா? எக்ஸில் உள்ள அந்த போர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய போர்ஷன், அது கூடுதலான போர்ஷன். 2லேருந்து கொஞ்சம் கூடி இருக்குது. எக்ஸுன்றது என்னது? 2. ஆனால் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். அப்படின்னா டெல்டா எக்ஸ்ன்றது 1. 2லேருந்து எவ்வளோ கூடி இருக்குது? 1 யூனிட் கூடி இருக்குது. சரியா? அதை எக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? 2ன்னு கொடுத்துருக்கான். ஆனால் டெல்டா எக்ஸ்ன்றது அடிஷ்னலாக 1. அதனால் 3 மைனஸ் 2. அதாவது x1ன்றது 2, x2ன்றது 3 வரைக்கும். அதே மாதிரி y1ன்றது இது, அதை y1ன்றது இந்த 1, இது 2. ரைட்டா? அப்போ y1ன்றது இந்த 1, அப்போ y2ன்றது இந்த 2. 2 மைனஸ் 1 1. டெல்டா ஒய் 1. ரைட்டா? இது y2. இங்கேருந்து 0லேருந்து இது y1. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ x1 வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான்? 2. அப்போ x2 3ன்னு அர்த்தம். இப்போ வந்து லெட் 2 பாயிண்ட்ஸ். x1 ஈக்குவல் டு 2 அண்டு x2 ஈக்குவல் டு 3. அடுத்தது 3. ரைட்டா? அப்போ x1 வந்து 2 இருந்தால் ஒய் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் ஃபார்முலாவில்? அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டானா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். அப்போ இது x1 என்னவாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குது. அப்போது 2ன்னு வச்சுக்கணுமே. அப்போ ஒய் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னா ஒய் வந்து 4 இருக்கும். ரைட்டா?
நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, அந்த இடத்துல 2 புட்டப் பண்ணுங்க. 2 புட்டப் பண்ணிங்கன்னா 2 × 2 4, 4 தானே. இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்றான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு நான் 2 போட்டேன்னா ஒய் என்னவாக இருக்கும்? 2 × 2 4 தானே ஒய். அப்போ 4 ரைட்டா. அந்த 2 4 போட்டான். அடுத்த எக்ஸ் 2 அடுத்த 3வது தானே. அதுக்கு நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். 1 2க்கு எடுத்து 3 தானே. 3ன்னு எடுத்துக்கிட்டா ஒய் என்னவாக இருக்கும்? 3 × 3 9 இருக்கும் ஒய் ரைட்டா. இந்த 9 வந்துடுச்சு. இப்போது டெல்டா எக்ஸ் அண்ட் டெல்டா ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா எக்ஸ்னு என்னது, டெல்டா ஒய்னு என்னது? y2 மைனஸ் y1 தான் டெல்டா ஒய், x2 மைனஸ் x1 தான் டெல்டா எக்ஸ். அப்போ y2 என்னவாக இருக்கும்? y2 என்ன இருக்குது இந்த வரைக்கும்? y1 4, y2 9. அப்போ 9 மைனஸ் 4 எவ்வளோ ஆச்சு? 5. என்னது? டெல்டா ஒய் 5. அப்போ டெல்டா எக்ஸ் என்னது? டெல்டா எக்ஸ்ன்றது 3, x2 மைனஸ் x1 தானே 3. அப்போ டெல்டா x1 எவ்வளவு? 2. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்போ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போது நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுது? டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். அப்போ டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னால் 9/5 டிவைடட் பை 5 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆகுது பாருங்கள்? வேரியேஷன் 5/1. அப்போ 5/1 டிவைடட் ஈக்குவல் டு 5 ரைட்டா. 5 தானே வருது. 9/4 அதை நான் முதல்ல சொல்லிவிட்டேன். நீ 9/4 போட இந்த இடத்துல டெல்டா ஒய்னா y2 மைனஸ் y1 9 மைனஸ் 4. அப்போ x2 மைனஸ் x1 3 மைனஸ் 4 ஈக்குவல் டு 5. 5/1 ஈக்குவல் டு 5 ரைட்டா. அப்போ இஃப் வி டேக் x1 ஈக்குவல் டு 2 அண்டு முதல்ல என்ன பண்ணால் x1 வந்து நம்ம 2 எடுத்துக்கிட்டோம். ஆனால் x2 என்ன பண்ணால் அடுத்த யூனிட் 3 எடுத்தோம். இப்போது நம்ம குறைச்சிக்கிட்டே வர்ற மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இது ஒய், இது எக்ஸு ரைட்டா. இது 1 2 3, இது 1 2 3, இது 1 2 3. இப்போ கர்வ் இப்படி போகுது. அப்போ இது வந்து 2 தான் நம்ம எடுத்திருக்கோம். 2லேருந்து 3 எடுத்திருக்கோம். x1 2ஆகவும் x2 3ஆகவும் எடுத்திருக்கோம். எடுக்கும்போது வேலி நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. இதனோட டபுள் தான், ஸ்கொயர் ரூட் தான், ஸ்கொயர் தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்திருக்கு. இதனோட ஸ்கொயர் என்னது? இது y1 ரைட்டா. இதனோட ஸ்கொயர் என்னது? y2 ரைட்டா. இப்போ 2ன்னு எடுத்தால் 4, இது 4, இது 3ன்னு எடுத்தால் இது 9 ரைட்டா. இது வந்திருக்கு. அவன் என்ன சொன்னான் நம்மள்கிட்ட? டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. டெல்டா எக்ஸ்னால் இந்த ஒய் x2, இது x2, இவ்வளவு தூரம் x2. அப்போ இவ்வளோ தூரம் என்னது? x1. இப்போ x2 மைனஸ் x1 1 தானே. அவன் என்ன சொன்னான்? டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ 1 ஆனது 0வுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா இந்த 3 குறைச்சிக்கிட்டே வரணும். x2வை நீ குறைச்சிக்கிட்டே வந்து 2 வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ ஒரு x2 நம்ம 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்து 2.5 எடுக்க போகிறோம் x2வை. x1 மாறாது, அப்படியே தான் இருக்கும். x2 தான் குறைச்சிக்கிட்டே 2 வரைக்கும் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இதில் 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஒரே ஒரு யூனிட்டு. அடுத்து 2.5 இங்கே எடுக்கணும். அடுத்து 2.22 இங்கே எடுக்கணும். அதுக்கு 2.1 இங்கே எடுக்கணும். அதுக்கடுத்து 2.001 2 சை அந்த அடுத்த கோடோட சேர்த்து ஒன்று எடுக்கணும். எடுத்து வெளியே பார்க்கணும். பார்ப்போமா? இப்போ நல்லா பாருங்கள். இது வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் இது வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இது என்னது? 5 வந்துருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இஃப் வி டேக் அடுத்து நம்ம 2ஆம் நம்பர் தான் x1க்கு எடுத்துட்டோம். ஆனால் x2க்கு என்ன பண்ணால் முதல்ல 3 எடுத்துருந்தோம்ல. இப்போ இன்னும் குறைக்கணும் இல்லை, குறைச்சி 2 வரைக்கும் கொண்டு வரணும். 2.5 எடுத்துக்கிட்டோம். அப்போ 2.2 எடுத்தால் ஒய் என்ன பண்ணுது? y1 x1 2னா y1 என்னது? அது டு த பவர் தானே. y ஈக்குவல் டு x to the power 2 ரைட்டா. அப்போ x1 வந்து 2ஆக இருந்தால் என்னது? 4ஆக இருக்கும். எது? y. அப்போ பவர் 2. அப்போ 4 தானே y1. அப்போ இதேமாரி x2 2.5ன்னா 2.5 த ஸ்கொயர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரைட்டா. அது என்ன இருக்கும்? 2.5 த ஸ்கொயர் வந்து 6.25 இருக்கும் ரைட்டா. அப்போது என்னால் பார்த்துக்கோங்க. x1 2ஆக இருந்தால் அது என்னது? y ஈக்குவல் டு x ஸ்கொயர் தானே. அப்போ 2 2 4 இந்த y1 4 ஆயிடுச்சா? 4 போட்டானா y1. அதேமாதிரி x2 நம்ம இன்னும் குறைக்கிறோம். 3லேருந்து 2.5 கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த உடனே என்ன கிடைக்குது நம்மளுக்கு? y2 6.25 கிடைக்குது ரைட்டா. இப்போ டெல்டா எக்ஸ் என்னது? டெல்டா எக்ஸ் வந்து 4, டெல்டா வந்து ஒய் வந்து 6.2.5. அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பாருங்கள் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். அப்போ என்ன? 6.25 மைனஸ் 4 டிவைடட் பை 0.5 ரைட்டா. அப்போ என்ன? 4.5 வருது. டிவைடட் பை 0.5 எதுக்கு போட்டிருக்கான் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ டெல்டா எக்ஸ் என்ன பண்ணியிருக்கான்? 0.15. டெல்டா எக்ஸ் என்னது? அப்போ டெல்டா எக்ஸ்னால் x2 மைனஸ் x1. அப்போ x2 மைனஸ் x1 என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். x2னா 2.5, x1 என்னது 2. அப்போ 0.5 தானே. 0.5 1/2. அப்போ 1/0.5 தானே. ஒரே ஒரு வேல்யூ வந்துடுச்சு.
அப்போ அது என்னது y2 மைனஸ் y1 என்னது போட்டிருக்கான் y2 மைனஸ் 6.25 மைனஸ் 4 அப்போ 2.25 ரைட்டா டெல்டா ஒய் அப்போ இது டிவைட் பை 2.25 டிவைடட் பை 0.5 ஈக்குவல் டு 4.5 இதான் வருது டெல்டா ஒய் மைனஸ் டெல்டா எக்ஸ் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னும் குறைக்கணும் 2.5லேருந்து x2வை இன்னும் குறைக்கணும் ரைட்டா. x1 அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு x2 வந்து 3 கொடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு 2.5 கொடுத்துட்டோம். இன்னும் 2.25 கொடுக்கணும். 2.5 கீழே 2.25 பிறகு 2.1 கொடுக்கணும். பிறகு 2.00 கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் மூணாவது ரவுண்டு இப்போ x1 = 2 அண்ட் x2 என்ன கொடுத்தா 2.25 குறைச்சிட்டானா 2.5லேருந்து குறைச்சிட்டான். அப்போ இதே வெளியே அப்படியே போடுங்க. அப்போ x1ன்னா 2ன்னா என்னது ஒய்க்கு 4 y1 4 அப்போ y2க்கு என்னது 2.25 இன்ட்டு 2.5 என்ன ஸ்கொயர் தானே. அப்போ போட்டால் என்ன வரும் 5.0625 வரும். அப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y2 மைனஸ் y1 ஸ்லோப் பை x2 மைனஸ் x1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது இதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் என்ன வரும் இதான் வரும் 4.25 வருது. அப்போது இது முடிஞ்சா அப்போ மூணாவதாக அதே x1 அப்படியே தான் இருக்கும். குறைச்சிட்டு என்ன வரணும் ஏன் குறைக்கிறோம் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆகிற வரைக்கும் 0னா 2.0001 வரைக்கும் வர்ற வரைக்கும் குறைக்கணும் ரைட்டா. அப்போது 2 இருக்குது அதுக்குள்ளது தானே டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் தானே அது டெல்டா எக்ஸ் தான் டென்ஸ் டு 0 எக்ஸ் கிடையாது எக்ஸ் வந்து 2 x1 2 அந்த வேரியேஷன் x2 மைனஸ் x1 தான் டெல்டா எக்ஸ் அதில் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம குறைக்கணும் 0.1 வரைக்கும் குறைக்கணும் ரைட்டா. இப்போது x2 என்ன 2.1க்கு வந்துட்டான் மூணாவது. இப்போ 2.1 பார்த்தீங்கன்னா அதே இது பாருங்கள் 2 to 2 4 y1 4 இது 2.21 4.41 ரைட்டா. இது என்ன வருது அதேமாதிரி y2 மைனஸ் y1 போட்டிங்கன்னா 4.1 வந்துருச்சு. இப்போ டேபிள் பாருங்கள். இப்போ தீஸ் ரிசல்ட்ஸ் ஆர் டேபிள். இந்த ரிசல்ட் நம்ம இதுவரை கணக்கு பார்த்தோம் இல்லையா x அதாவது x1 மட்டும் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டோம். x2 ஃபஸ்ட்டு 3 கொடுத்தோம் பிறகு 2.5 கொடுத்தோம் x2க்கு பிறகு 2.25 கொடுத்தோம் பிறகு 2.1 கொடுத்தோம். அப்போ கொடுக்கும்போது y1 மாறி டெல்டா ஒய் டெல்டா எக்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது. அப்போ மாறிட்டு அதான் சொல்கிறேன் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்போ இருக்கும்போது எனக்கு 2 என்ற பாயிண்ட்டுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது dy பை டெரிவேட்டில் என்ன கிடைக்குது அப்படிங்களா ரைட்டா. இப்போ நல்லா பாருங்கள் சரி ரைட் இங்கே பாருங்கள். இப்போ x1க்கு முதல்ல 2 கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள் x1 என்னது x1 வந்து 2 அப்போ x2 என்னது 2.5 அப்போ x1 வந்து திரும்பி 2 x1 மாறல இல்லையா x1 சேம் பாயிண்ட் தான் அந்த x2 தான் குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2.5 கொடுத்தோம் 3 கொடுத்தோம் எழுதலை ரைட்டா. நீங்கள் எழுதுனா எழுதிக்கோங்க. இந்த டேபிளில் 2.25 தான் கொண்டு வந்திருக்கான். 2.25 நீ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் டெல்டா எக்ஸ் என்ன வரும் 0.25 வரும். நீங்கள் இப்போ டெல்டா எக்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க எப்படின்னா எப்படி டெல்டா எக்ஸ் போடுவீங்க x2 மைனஸ் x1 அதேமாதிரி டெல்டா y2 மைனஸ் y1 டெல்டா ஒய். இப்போ இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா x1 வந்து 2 x1 என்னது இது அப்போ x1ஓட ஸ்கொயர் தான் y அப்போ x2ஓட ஸ்கொயர் தான் y2 x1ஓட ஸ்கொயர் y1 x2ஓட ஸ்கொயர் y2 ரைட்டா. அதை நீ போட்டு பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 டெல்டா ஒய் x2 மைனஸ் x1 டெல்டா ஒய். நீ இது போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெல்டா எக்ஸ் வந்துடும். இது டெல்டா எக்ஸ் எப்படி வரும் x2 மைனஸ் x1 x2லேருந்து x கழிச்சா 0.25 தானே. அடுத்து நெக்ஸ்ட்டு y1 என்னது 4 எப்படி வந்துச்சு எக்ஸ் ஸ்கொயர் தானே y சிக்கல் எக்ஸ் ஸ்கொயர் தானே எக்ஸுக்கு 2 கொடுத்தா 4 தானே வரும். அப்போது அது அதேமாதிரி y2 என்ன வரும் y2 வந்து இதே வேல்யூ தான் வரும். ஏன்னா 5 என்ன y2 ஏன் வருதுன்னா இங்கே வர x2 என்னது x 2.25 அப்போ அந்த 2.25 தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ கிடைக்கும். எந்த வேல்யூ கிடைக்கும் 5.0615 கிடைக்கும். அப்போது இதில் டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் நீ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.25 கிடைக்கும். அப்போ இப்படியே நீ ஒன்று வேலையை ரெடியூஸ் பண்ணிட்டு வா. அப்போது எதை ரெடியூஸ் பண்ணால் x2 ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். 2.1 கொடுத்துட்டா அந்த வேல்யூ வருது 2.01 கொடுக்குறா அப்படின்னால 2.0 நெருக்கி வந்துடுச்சு. அப்போ டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 மாதிரி வந்துடுச்சு. ஆனால் 0 போட பியூர் 0 கிடையாது. பியூர் 0னா டெரிவேட்டிவே இல்லை. பியூர் 0 கிடையாது. ஏதோ சம்திங் பாயிண்ட் நாட் ஒன் ஏதோ சம்திங் லிட்டில் பிட் கணக்கு தெரியாத ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் பியூர் 0 கிடையாது. பியூர் 0னா எனிதிங் இஸ் டிவைடட் பை 0 இஸ் நாட் எ டெரிவேட்டிவ் வராது ரைட்டா. ஆனால் சம்திங் லிட்டில் பிட் அமௌண்ட். அப்போ இங்கே பாருங்கள் இதே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் குறைச்சிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் 2.0001 அப்படின்னா இது 2க்கு சம்மந்தம் கரெக்டாக 2.0001னா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி 0 ஆனால் நாட் 0 பியூர் 0 யாரு கேட்டாலும் இது 0வே கிடையாது. ஆனால் ஈக்குவல் டு 0 கிடையாது ஆனால் ஈக்குவல் டு 0
அதனால் ஜீரோ வெளியே நம்ம எடுத்துக்கிற முடியாது. அதனால தான் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. இப்படி நீ போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன வரும், என்ன வருது வெளியுது 4.001. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்துருச்சு. ரைட்டா? ஒய் என்னவாக இருக்கும், 4ஆக இருக்கும். நீ பின்ற இடத்துல 2 எக்ஸ் ஆக்சில் 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வெளியே என்னவாக இருக்கும், நான் படம் போட்டு காமிச்சிட்டேன். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இது 1, இது 2, இது 3, இது 1, இது 2, இது 3. இந்த கர்வ் இப்படி போகுது. இது 2, இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இதுதான் 10. ஆனால் இதை நான் சுருக்கி 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 இங்கே கொண்டு வந்துட்டேன். ரைட்டா? கொண்டு வந்து இங்கே டென்ஸ் டு ஜீரோ, இந்த டிஃபரன்ஸ் வந்து டென்ஸ் டு ஜீரோ கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தோடனே எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்கக்கூடிய நான் 2 பாயிண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஒய் என்னவாக இருக்குது, 4ஆக இருக்கிறது. 4. ரைட்டா? இது என்ன இருக்குது, 4ஆக இருக்குது. அந்த பாயிண்ட் என்ன இருக்குது, ஒய் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதான் டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய். ஒய் எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் என்னவாக மாறுகிறது, 4ஆக மாறுகிறது. இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு, ஃப்ரம் த எபோவ் டேபிள், எனக்கு மேலே டேபிள் இருந்து த ஃபாலோவிங் ரெஃபரன்சஸ், ரைட்டா, இன்ஃபரன்சஸ் கேன் பி மேட். கீழே உள்ளது நம்ம பார்க்கலாம். அஸ் டெல்டா டென்ஸ் டு ஜீரோ, டெல்டா வந்து டென்ஸ் டு ஜீரோ. ரைட்டா? அப்படி ஜீரோ ஆகும்போது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் இது அப்ரோச்சஸ் த லிமிட் கிவன் பை த நம்பர் 4 தானே சொல்லுது. டெல்டா வந்து டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. அப்படி ஜீரோ ஆகும்போது என்னவாகுது, இது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என்னவாக மாறுகிறது, 4ஆக மாறுது. 2 4ஆக மாறுது. அதானே போட்டிருக்கான். அந்த எல்லாமே 4ஆக தானே இருக்குது. ஈக்குவல் டு 4. ரைட்டா? அப்போது அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, அந்த பாயிண்ட் 2ஆம் நம்பரில். ரைட்டா? இந்த டெரிவேட்டிவ் டிஒய் பை டிஎக்ஸ் 4 தானே. அடுத்த இப்போ தானே காமிச்சேன், படம் போட்டு திரும்பி காமிச்சிடுறேன். அட் த பாயிண்ட் 1 2, ரைட்டா, 3, 1 2 3, இது இது ஆர்க்கு, இது 2. அட் த பாயிண்ட் இது 2 குறைச்சி இங்கே கொண்டு வந்துட்டோம். அட் த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 2. ரைட்டா? பாயிண்ட்டு 2ல் டிஒய் பை டிஎக்ஸ் என்னது 4. இதுதானே கிடைக்குது, 4 தானே கிடைக்குது. அதான் கேட்குறோம். At the point x equal to 2, the derivative dy by dx equal to 4. Our next, it should also be mentioned here that delta x tends to 0. இது ஏன்னா டெல்டா எக்ஸோட மதிப்பு 0ஆக இருந்தால் தான். நீ டெல்டா எக்ஸ் கொடுத்துட்டு அது 1, அது இப்போ 3 - 1 2ன்னா 1 ஆயிடுது. 1 கொடுத்தீங்கன்னா கதையாகாது. ஆனால் 0வும் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா 0 இருக்காங்க டேபிளில். 4 அதாவது என்ன கொடுக்குற, டெல்டா எக்ஸ் என்ன கொடுக்குற, டெல்டா எக்ஸ் வந்து 0.00001. அப்படின்னா ஏதோ மதிப்பு, அவ்வளோதான். இட்ஸ் நாட் 0. ஆனால் லெவலும் கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்படி நம்ம புரோட்டான் நியூட்ரானில் வந்து ஒரு ஆட்டமோட எடையை கவுண்ட் பண்ணும்போது புரோட்டான் நியூட்ரானை மட்டும் தான் எடுக்கிறோம். எலக்ட்ரானை நம்ம ஏன் கவுண்ட் பண்ணுறது இல்லை? அதுவும் எடை அணுக்குள்ள தானே இருக்குது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, இல்லை இடம் இருக்குது. ஏன் நம்ம எடுக்கிறது கிடையாது? இட் இஸ் நெக்லிஜிபிள். வெயிட் இஸ் நெக்லிஜிபிள். இருக்குது, அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. ரைட்டா? இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குகிறோம். அந்த கத்திரிக்காயில் 1 கிலோன்றது என்னது, 100 கிராம் வந்து. ரைட்டா? 1000 கிராம். ரைட்டா? 1000 கிராம்ன்றம்போது அதில் 1 கிராம் 1001 கிராம் இருந்தால் அதுக்குமா துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க கடைக்காரங்க? இல்லையா? அப்போ அந்த 1 கிராம் இஸ் நெக்லிஜிபிள். அதே மாதிரி ஆட்டத்தில் வரும்போது எலக்ட்ரானோட வெயிட் இஸ் நெக்லிஜிபிள். ஆனால் எலக்ட்ரானிக் வெயிட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, வெயிட் இருக்குது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இது நம்ம டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 பட் நாட் பியூர் 0. உள்ள என்ன இருக்குது, 0.00001 இருக்குது. ரைட்டா? அதனால் இதை நம்ம அது எடையாக தான் கொள்ளணும். சற்று வேறுபாடு இருக்கிறது. ரைட்டா? 0க்கு இதுக்கும். It should also be mentioned here that delta x tends to 0 does not mean delta x. அதான் சொன்னதான் சொல்லிட்டான். இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இட் ஷுட் ஆல்சோ மென்ஷன். நீ குறிக்க வேண்டும் ஹியர் தட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம்னு சொல்கிறான். இட் ஷுட் ஆல்சோ மென்ஷன்டு. இதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவராக ஹியர், இங்கே இதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எது? டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா எக்ஸ் 0ஆக மாறுகிறது என்றால் அது சுத்தமான 0 இல்லை அப்படின்றான். அவனை சொல்கிறான் பாருங்க. 0 டஸ் நாட் மீன் தட் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா எக்ஸ் 0க்கு சமம் கிடையாது. டென்ஸ் டு 0ஆக மாறுகிறது அப்படின்னா நியர்பை அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இஸ் நாட் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா நோ டெரிவேட்டிவ். அதனால் டென்ஸ் டு 0 இந்த சிம்பிள் என்ன, டென்ஸ் 0ஆக மாற ட்ரை பண்ணுகிறது. ஆனால் மாறலை.
வேல்யூ இருக்குது, 0.0001 வேல்யூ இருக்குது ரைட்டா. அப்போ திஸ் இஸ் பிகாஸ் வி சப்ஸ்டியூட் ஏ ஃபார்முலா. இது எதுக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபார்முலா டெல்டா எக்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா என்ன ஆகும் தெரியுமா? டெல்டா ஒய் மைனஸ் டெல்டா எக்ஸ் பிகம்ஸ் டிட்டர்மினேட் ரைட்டா. இன்டெட்டர்மினேட் முடிவே இல்லை, அதுக்கு ஒன்றுமே இல்லை ரைட்டா. நீ இப்போ திஸ் ஏன்னு சொன்னால் பிகாஸ் இப்போ நம்ம வந்து டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0னா ஓகே, டெல்டா எக்ஸ் டு 0ன்னு போட்டேன்னா கீழே பேஸில் 0, அப்போ என்ன ஆகும்? இது இன்டெட்டர்மினேட் ஆயிரும், அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால தான் என்ன சொல்கிறான்னா இஃப் யூ சப்ஸ்டியூட் டெல்டா எக்ஸ் டு 0, நீ டெல்டா எக்ஸுக்கு பதில் 0ன்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் டென்ஸ் டு 0 தான் கொடுக்கணும். ஈஸிக்கல் கொடுத்தா என்ன ஆகும்? டிஒய் பை டிஎக்ஸில் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அந்த வேரியேஷன் தான் பார்க்கணும். டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் பிகம்ஸ் இன்டர்மினேட் அப்படின்னா இது முடிவு இல்லாமல் போயிடும் ரைட்டா. அப்போ அப்படி கொடுக்கக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு 0 போட டென்ஸ் டு 0 தான் போடணும். Generally, in general, we can obtain the derivative of the function. எப்படி இதுக்கு நம்ம ஒரு டெரிவேட்டிவ்னு போட்டு பார்ப்போம், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி டெரிவேஷன் போட்டு பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே, இதுக்கு ஒரு டெரிவேஷன் போடுறோம் ரைட்டா. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஒரு டெரிவேஷன் மூலியமாக. எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவன் என்ன டேரெக்டாக உங்களுக்கு இது பண்ணிட்டான், உங்களுக்கு புரியாது. நான் இதுக்கு முந்தைய 2-3 ஸ்டெப்ஸ் சொன்னால் தான் புரியும். டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டெல்டா எக்ஸ்னு போட்டிருக்கான். இருங்க நம்ம ஆரம்பத்தில் வருவோம். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தானே கொடுத்துருக்கான். இதை நம்ம இந்த டெரிவேஷன் கொடுக்குற முன்னாடி இதை சேர்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு டெல்டா எக்ஸ் மாத்திரம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றதை எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா, டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா, கூட டெல்டா எக்ஸ் கூட சேர்த்துக்கிறேன். டெல்டா எக்ஸ் தானே வேரியேஷன், அப்போ இங்கே ஒய்யிலையும் சேர்க்கணும்ல, ஒய் ப்ளஸ் டெல்டா ஒய், அவ்வளோதான். இதுக்கு ஏன் ஸ்கொயர் போடல? இதுக்கு நான் இங்கே ஸ்கொயர் இல்லை, வெறும் அங்கே தான் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக தானே எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் சேர்க்குறேன். அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே ஒய்க்கு நான் போட முடியாது, ஸ்கொயர் இல்லை, அதனால் ஒய் ப்ளஸ் டெல்டா ஒய் போட்டேன். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு டெல்டா ஒய் தான் லெஃப்ட்டில் வேணும், ரைட்டில் வேணாம். இந்த ஒய்யை கொண்டு வந்து ரைட்டில் கொண்டு வரேன் இங்கே. அப்போ ரைட்டில் என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஆயிரும். மைனஸ் ஒய் ஆயிருமா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்தது போடுறேன். டெல்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய் தானே. இப்போ திரும்பி வரேன். இப்போ டெல்டா ஒய் ஈக்குவல் டு என்ன வருது? எக்ஸு ப்ளஸ்ஸு டெல்டா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் இதானே வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் ஒய்னா என்ன வேல்யூ? மைனஸ் ஒய்க்கு வேல்யூ என்ன? ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல மேலே இருக்கா, நம்ம வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த நான் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு போட போகிறேன். ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் தானே. அப்போது என்னால் பாருங்கள், டெல்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போ நான் ரெண்டு சைடு டெல்டா எக்ஸோட காமனாக டிவைட் பண்ண போகிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டெல்டா எக்ஸோட காமனாக டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே டெல்டா எக்ஸ், இங்கேயும் டெல்டா எக்ஸ் வந்துருச்சா. உங்கள் ஃபார்முலா வந்துருச்சா பாருங்கள். இதுலேருந்து இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? நீங்கள் கொடுத்த ஈக்குவேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த கொடுக்கப்பட்ட ஃபார்முலா அந்த நடுப்பட்ட இதில் அவன் எழுதாம விட்டான் புக்கில் ரைட்டா. இது எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். டேரெக்டாக மேலே கொஸ்டினை கொடுத்துட்டு ஆன்சரை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டேன். நடுவில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ வந்துருச்சா டெல்டா ஒய் மை டெல்டா எக்ஸ் இந்த வந்துருச்சா உங்கள். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா. அதுக்கடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டெல்டா எக்ஸ் வந்துருச்சா. இப்போ போவோம் அந்த ஈக்குவேஷன். இது எழுதிக்குவாங்க நடுவில் ரைட்டா. எழுதலாம் உங்களுக்கு புரியாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது மேத்ஸில். இப்போ இது கொண்டு வந்து விட்டாச்சு. அப்போ நெக்ஸ்ட் இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் வருதா. இந்த ஃபஸ்ட்டில் உள்ளது என்ன வருது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ரேஞ்சில் வருதா. எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ரைட்டா. சில பேர் வாத்தியார் என்ன பண்ணுவாங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab சொல்லுவாங்க. ஆக்சுவலி ப்ராசஸ் எப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வரும். ரெண்டு ஒன்று தான், அது சீக்வன்ஸாக அவங்க மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க ரைட். ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் இதை பாருங்கள். இதை நான் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுத போகிறேன். எப்படின்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் 2ab 2னா மேலே உள்ளது 2x அண்ட் டெல்டா எக்ஸ் வந்துருச்சா. அடுத்து பி ஸ்கொயர் அப்போ டெல்டா எக்ஸ் ஸ்கொயர்
அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா? மேலே அப்படியே போட்டு வேறு என்ன பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதை கட் பண்ண போகிறேன். இது டெல்டா எக்ஸு இருங்க, இந்த டெல்டா எக்ஸு இது ப்ளஸ் டெல்டா எக்ஸ், இது மைனஸ் டெல்டா எக்ஸ் கட் ஆயிருமா? அப்போ மீது என்ன மிஞ்சம்? 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் மிஞ்சும். அதை போட்டானா 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கீழே டிவைடட் பை டெல்டா எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டெல்டா எக்ஸை காமன் எடுக்க போகிறேன். இதில் காமனாக, ஏன்னா இந்த கீழே டெல்டா எக்ஸ் இருக்குது, அதை நான் டிவைட் பண்ணி கேன்சலேஷன் பண்ணணும். அப்போ மேலே என்ன இருக்குது? 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை நான் டெல்டா எக்ஸை வெளியே எடுத்துக்கலாமா? டெல்டா எக்ஸ் வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னால் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 2x மைனஸ் டெல்டா எக்ஸ் இருக்கும், ரைட்டா? டெல்டா எக்ஸ் இருக்கும், ரைட்டா? இதானே இந்த இதில் 2x டெல்டா எக்ஸ் ப்ளஸ்ஸு டெல்டா எக்ஸ் ஸ்கொயரில் நான் டெல்டா எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னால் 2x, இதில் என்ன இருக்குது? 2x தான் இருக்கும், ப்ளஸ் டெல்டா எக்ஸ் தான் இருக்கும். 2x ப்ளஸ் டெல்டா. அப்போ இந்த டெல்டா எக்ஸும் இந்த கீழே உள்ள டெல்டா எக்ஸும் கட்டாயிருமா? அப்போ மீதி என்ன இருக்கும்? 2x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இருக்கும், இதுதான் இருக்கும், ரைட்டா? சரி, ஓகே. இப்போது நல்லா வாங்க, இதுதான் என்ன கிடைக்குது? டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸு. இப்போது நல்லா கவனிங்க, டெல்டா எக்ஸு அப்படின்றது டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லிட்டேன், நாட் 0 அப்படின்னா டெல்டா எக்ஸ் இஸ் வேல்யூ லெஸ், அந்த இடத்துல வேல்யூ இல்லை. அப்போ மீதி என்ன இருக்குது? 2x தான் இருக்குது. அப்போது டெல்டா ஒய் அப்போ என்னது? இது என்ன? இந்த டெரிவேட்டிவ் பாருங்கள், இங்கே டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ பாருங்கள், டெரிவேட்டிவில் dy பை dx, டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் with respect to x equal to limit x equal to 0. டெல்டா எக்ஸ் equal to 0. டெல்டா எக்ஸ் நான் 0வுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தால், அப்படின்னா வேல்யூ இல்லாமல் கொண்டு வந்தால், நாட் 0 கொண்டு வந்தால் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 2x ப்ளஸ் டெல்டா எக்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த டெல்டா எக்ஸ் வந்து இப்போ மொத்தம் என்ன கிடச்சிருக்கீங்க? நம்மளுக்கு 2x டெல்டா எக்ஸ் கிடச்சிருக்கு. அதை நான் டெரிவேட்டிவ் பண்ணுறேன், இந்த dy பை dx பண்ணும்போது லிமிட் அந்த டெல்டா எக்ஸ்க்கு மீனிங் சொல்கிறேன், லிமிட்டு டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. அப்போ லிமிட் இந்த டெல்டா எக்ஸ் நான் 0வுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தால் அப்போ வேல்யூ இல்லை அதுக்கு. அது போக மீதி என்ன இருக்குது? 2x தான் இருக்குது. அப்போ dy பை dx equal to 2x, ரைட்டா? அப்போ y equal to அந்த p பாயிண்ட்டுக்கு மேலே என்னதான் இருக்குது? டபுளாக இருக்கும். எக்ஸ் என்ன இருந்ததுன்னா அது y டபுளாக இருக்கும். ஃபார்முலா ஈக்குவல் ஆகிடுச்சா? டெரிவேட்டிவ் ஈக்குவல் ஆகிடுச்சா? y equal to 2x தானே கொஸ்டின். அப்போ dy பை dx equal to 2x வந்துருச்சா? y equal to x ஸ்கொயர் கொஸ்டின் கொடுத்துருக்கான், ஞாபகம் இருக்கா? y equal to x ஸ்கொயர், ரைட்டா? அப்போ x வேல்யூ என்னது? 2. அப்போ dy பை என்னது? 2x. dy பை dx x டெரிவேட்டிவ்னா ரைட் தானே? y equal to x ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ணால் என்னது? n x n மைனஸ் 1 தானே? n x n மைனஸ் 1 நார்மல் டெரிவேட்டிவ் நம்ம ப்ரூவ் பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இதைத்தான் நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணும்னா y equal to x ஸ்கொயரை dy பை dx அப்படின்னா எப்படி dx போடுவேன்? அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் பண்ணணும். அப்படின்னா n தானே? 2ன்றது n. அப்போ n எக்ஸு n மைனஸ் 1. அப்போ n என்னது? 2. அப்போ எக்ஸு அது n தானே? 2 மைனஸ் 1 அப்படின்னு என்னது? 1. 2 மைனஸ் 1 1. அப்போ எக்ஸ் டு த பவர் 1 தான், எக்ஸ் தான். அப்போ இது தேவையில்லை. அப்போ 2x வந்துருச்சா? dy பை dx. இந்த தான் நேரடியாக போடுறதுக்கு, இந்த இது கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம எழுத வேண்டியது வந்துருச்சு. பார்த்தியா எவ்வளோ டெரிவேட்டிவ் எழுத வந்துருச்சு? வந்து இது ப்ரூவ் பண்ணிட்டோம், முடிஞ்சா? இது நல்லா சிம்பிள், அதாவது ரொம்ப வெரி வெரி சிம்பிள், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இதே டெரிவேட்டிவ் பாருங்கள். த டேபிள் பிலோ ஷோஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் சம் காமன் ஃபங்க்ஷன். சில காமன் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கீழே கொடுத்துருக்காங்க டேபிளில். அது என்னென்னு பார்ப்போமா? இப்போ நான் சொன்னது தான், y equal to x. y equal to x இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்போ என்னது? இப்போ x to the power 1 அதானே மீனிங்? x to the power 1 n 1 தான். இந்த வெறும் எக்ஸ்னு போட்டால் x to the power 1 மைனஸ் 1 என்னது? ஒன்றுமே இல்லை அதில். 1 மைனஸ் 1 வரும்பா வராது, சான்ஸ் அது எக்ஸ் 1 எக்ஸ் டு த பவர் மைனஸ் 1 அப்படின்னு இது என்ன? எக்ஸ் தான் இருக்கும், அது கிடைக்கும், ரைட்டா? எக்ஸ் முன்னாடி எக்ஸை விட்டுட்டு முன்னாடி என்ன இருக்குது? 1 தான் கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ எக்ஸு டெரிவேட்டிவ் என்னது? எக்ஸுக்கு பவர் 1 தானே? அப்போ நான் 1 போடுறேன். அப்போ எக்ஸு இது கேன்சல் ஆகிரும். அப்போ 1, ரைட்டா? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். அப்போ எக்ஸ் டு த பவர் 2 அதுக்கு என்ன பண்ணால் அது 2 கீழே வந்துடுமா? 2 எக்ஸு
அப்போ 2 மைனஸ் 1 அப்படின்னு என்ன ஆகும், இது கேன்சல் ஆயிரும் ரைட்டா. என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும் ரைட்டா. அடுத்து பாருங்கள் என்னது, எக்ஸ் டு த பவர் 3, 3 என்ன இருக்கும் 3 எக்ஸு 2 மைனஸ் 1 அப்போ என்ன ஆகும், அப்போ எக்ஸ் கிடைக்கும் 3 3 கிடைக்கும், 3 மைனஸ் 2 அப்போ 3x2 வந்துருச்சா, 3x2 வந்துருச்சா, 3x2 வந்துருச்சா, நான் வந்துருச்சு ரைட்டா. இப்போ எக்ஸ் டு த பவர் 4, எக்ஸ் டு த பவர் 4 என்னது, எக்ஸ் டு த பவர் 4 அப்படின்னா 4 எக்ஸு 3 மைனஸ் 1 அப்படின்னு என்னது, 4 மைனஸ் 1 அப்படின்னா 3, அப்போ 4x3 வந்துருச்சா, 4x3 4x3 வந்துருச்சு ரைட்டா. 4 போடல உனக்கு, ஆனால் நான் 4 போட்டு காமிக்கிறேன். இப்போ என்னு என்னது, என் எக்ஸு n மைனஸ் 1 அதான் போட்டிருக்கான். அப்போ y equal to sin x னா dy by dx is equal to cos x. சரி நெக்ஸ்ட்டு y equal to cos x என்னது, dy by dx equal to minus sin x ரைட்டா. sin x னா டெரிவேட்டிவ் ஆஃப் sin x equal to cos x, அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் cos x equal to minus sin x. சரி ஓகே. இப்போ கான்ஸ்டன்ட் என்ன ஆகும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் இஸ் 0, எந்த ஆக்சிஸும் கிடையாது, வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் 5 10 இருந்தால் dy by dx என்னது 0 ரைட்டா. நெக்ஸ்ட்டு y equal to a டாட் b அப்படின்னா dy by dx என்னவாக இருக்கும், அப்போ a ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துக்கணும், டெரிவேட்டிவ் ஆஃப் b பை டெரிவேட்டிவ் ஆஃப் a வித் ரெஸ்பெக்ட் டு dx ரைட்டா. டெரிவேட்டிவ் ஆஃப் b ஃபஸ்ட்டு ஏ வந்து எடுத்துக்கிட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் b வித் ரெஸ்பெக்ட் டு dx, அடுத்து பிஏ எடுத்துக்கிட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ரைட்டா. இந்த போட்டுக்க பாருங்க, பிஏ காமன் எடுத்துகிட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ பை டிஎக்ஸ், இதை இவ்வளோ தான். இப்போ இந்த ஃபிசிக்ஸில் வந்து வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சிலரேஷன் ஆர் ஆல் இதனோட எல்லா டெரிவேட்டிவும் எதனை சார்ந்திருக்கும், வித் டைமை சார்ந்திருக்கும் ரைட்டா. டைம் மாற மாற இது மாறிக்கிட்டே இருக்கும், அது வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக இருந்தாலும் சரி, ஆக்சிலரேஷனாக இருந்தாலும் சரி, இட் வில் பி டிபெண்ட் அப்பான் டைம். டைம் மாற மாற இது மாறும். அப்போ இது டிபெண்ட் வேரியபிள் தான் இந்த வெலாசிட்டி, ஸ்பீடு, ஆக்சிலரேஷன். இண்டிபெண்ட் வேரியபிள் என்னது, இதுக்கு டைம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம். ஸ்பீடில் டைம் இருக்கா, வெலாசிட்டிக்குள்ள டைம் இருக்கா, ஆக்சிலரேஷனுக்குள்ள டைம் இருக்கா. அப்போது இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் டைம், டிபெண்ட் வேரியபிள் இஸ் வெலாசிட்டி, ஸ்பீட். எதை அதுக்குள்ளே இருக்கிற டயத்தை நம்பி தான் இது இருக்குது. டைம் மாற 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 இதோட நிலைகளும் மாறும் ரைட்டா. இப்போ ஸ்பீட்லேயும் டைம், இப்போ ஒரு மணி 10 நிமிஷத்துலேருந்து இடத்துல இருக்கோம், கார் மூவிங்கில் இருக்குது, இன் மோஷன் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒன்லி ஃபார் இன் மோஷன், மூமெண்ட்டில் இருக்கும்போது தான், நாட் இன் ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது கிடையாது ரைட்டா. அப்போ இது மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா டைம் ஆக ஆக அதோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ரைட்டா. அதை தான் நான் சொல்கிறேன், ஸ்பீடு, வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் எதை நம்பியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். டைம் தான் இண்டிபெண்ட் வேரியபிள், இது டிபெண்ட் வேரியபிள், எல்லாமே வேரியபிள் தான். ஆனால் டைம் வந்து இந்த ஸ்பீடு, வெலாசிட்டியை நம்பி கிடையாது சரியா. சரி அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை பார்த்துருமா இல்லை இது ரொம்ப லாங்காக போகுதே. சரி பார்த்துருவோம் விடு, இப்போயே பார்த்துருவோம். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு த டி. இந்த கீழே கொடுத்த டெரிவேட்டிவை டயத்தை பொறுத்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்றான் ரைட்டா. டெரிவேட்டிவ் பண்ணுங்கன்றான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த கீழே கொடுத்ததை நீங்கள் dx is equal to a0 plus a1 t plus a2 t2 இந்த 3 கொடுத்துருக்கேன். இதை எனக்கு dxன்னு போட்டு கொடுங்க அப்படின்ட்டா. வித் டெரிவேட்டிவ் ஆஃப் t, dx by t வித் அதாவது dx டெரிவேட்டிவ் ஆஃப் x வித் ரெஸ்பெக்ட் டு t டைம். அதை பண்ணுறேன், ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ dx தானே, dx by dtன்னு அர்த்தம் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது, ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு a0 plus a1 t plus a2 t a2 t ஸ்கொயர். அதை நீ படிக்கிட்டான். வேர் a1 a2 a1 a0 a1 a2 ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுகள் ரைட்டா. அப்போ வெறும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஒரு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0, ஆனால் கான்ஸ்டன்ட் கூட ஒன்று இருந்ததுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் ரைட்டா. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நோட் தட் ஹியர் த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். என்னது இண்டிபெண்ட் வேரியபிள் என்னது, டி தான் ரைட்டா. அப்போ டிபெண்ட் வேரியபிள் என்னது, எக்ஸ். டி மாற மாற
எக்ஸ் மாறும். ரைட், பார்ப்போமா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த ரிக்வயர்டு டெரிவேட்டிவ் என்னது? dx பை dt தானே. இப்போ ஏ ஜீரோ போட்டிருக்கான் ஃபஸ்ட்டு இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஃபஸ்ட் என்ன A0 சர்க்கிள் கான்ஸ்டன்ட்னா ஜீரோ தான். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது? A1t அப்படின்னா டீக்கு மேலே என்ன 1 தான் இருக்குது. அப்போ டி எப்படி பண்ணால் வேரியபிள் 1 தான். அப்போ 1னா A1 தான். ரைட்டா? அடுத்து இது என்ன? A1 A0 வந்து 0. அடுத்து நெக்ஸ்ட் இதில் A1 மூணாவதுல டி இருக்கு மேலே இருக்குது. அப்போ 2t மேலே 2 - 1 அப்போ 2t தான். A2 2 2A2 2t அவ்வளோதான் வரும். dx to dt என்ன போட்டுருக்கான்? ஃபஸ்ட்டு 0 போட்டானா, செகண்டு என்ன பண்ண A1 போட்டான். A1 t எடுத்துட்டான். ஏன்னா மேலே பவர் 1 தான் இங்கே வந்து நிற்கும். 1 ஏனாலும் 1 தான். அடுத்து ரெண்டாவது A2 t². அது என்னது? அந்த t²ன்றது 2க்கு முன்னாடி வந்துடுச்சு. 2 t to the power 1. ரைட்டா? ஏன்னா 2 - 1 மேலே 2 இருக்குது. 2 - 1 1 அதான் 2A2 t. ரைட்டா? எனக்கு பார்ப்போம். இந்த வந்துருச்சா? இந்த 2 கீழே வந்துடும். அப்போ மேலே என்ன? 2 - 1 இருக்குது. 1 தான் இருக்குது. அதனால் t. ரைட்டா? முடிஞ்சா? இவ்வளோ தான் இந்த டெரிவேட்டிவ். அடுத்து இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, ஓகே.